ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கறி குழம்பு செய்யணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி குடமிளகாய் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம போய் கறி அலசிட்டு வரலாம் அப்படி சொல்லி என்ன பார்த்து சொல்லணும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம போய் கறி அலசிட்டு வரலாம். நல்லா அலசியாச்சு. கறி இப்போ அதில் சேர்த்துக்கலாம். கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகும் ஆட் பண்ணிருக்கோம். கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாய்.